ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிவிஎஃப்எம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கருப்போட ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சூர்யா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தெலுங்கு டேரக்டர் கூட ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறாரு இல்லைங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ரிலீஸ் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், சூர்யா 47 மலையாள டேரக்டர் கூட ஒரு படம் போயிட்டுருக்கு. இது ரகசியமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா, யார் கூட படம் பண்ண போகிறாரு சூர்யா 48 இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக் போயிட்டுருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே. இப்போ அது என்னன்னு சொல்லிட்டு அலாச்சி பார்த்தோம்னா, 2 டேரக்டர் தெரியுறாங்க. ஒன்று வந்து நம்ம பாரஞ்சித், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஜே ஞானவேல், அதாவது ஜெய்பீம் படத்தோட டாட்டர். இவங்க 2 பேரும் போட்டிக்கு போட்டி போட்டு நம்ம சூர்யா கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, சொல்லி முடிச்சுட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே டிஸ்கஸ் பண்ணி இவங்கள யார் டைரக்ஷன் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு சூர்யா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு. மேபி பார்த்தீங்கன்னா 80% வந்து டிஜே ஞானவேல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் ஒரு பக்கம் ரொம்ப பிஸியாக இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கில் இருக்கார். அதை முடிச்சுட்டு சார்பட்டா 2 எடுக்கவும் பிளான் பண்ணியிருக்காரு. மேபி வந்து இந்த 2 படத்துக்கு கேஃபில் வந்து அவர் படம் பண்ணிட்டு கொடுத்துட்டு போகலாம். எப்படியும் பார்க்கலாம். நீங்கள் அடுத்த படம் யார் கூட எடுத்தால் நான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சூர்யா 50க்கான டாக்கும் போயிருக்கு. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.